வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதத்தின் முதல் செவ்வாயில் பூஜை பண்ணது தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கூடவே முருகனுக்கு வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணுன்றதையும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சி பூவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவெல்லாம் மாற்றிடலாங்க. இப்போது 2 நாள் முன்னாடி தான் பூஜை பண்ணணும் பார்த்தீங்களா, அதனால் அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் சம்பங்கி அரளி சேர்த்து கட்டி வச்சுருந்தேன் பூவெல்லாம். அதெல்லாம் நான் ஃபோட்டோஸ்க்கெலாம் போட்டுடுறாங்க. போட்டுட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம அம்மா ஒன்று வச்சுருப்போம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காஞ்சி பூவெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக மல்லிப்பூ கிடச்சிதுங்க, அதுவே நான் சாத்திட்டேன் அம்மாவுக்கு. கூடவே அம்மாவுக்கு தாம்பூலம் வைக்கணும். அதுக்கு ஒரு தட்டு வச்சுட்டு வெத்தலை பாக்கெலாம் வச்சுட்டேன், மஞ்சள் குங்குமம் வளையல் கிடச்சிதுங்க, கூடவே வளையலும் வச்சுட்டேன், கனி வாழைப்பழம் இதெல்லாம் நான் வச்சு முடிச்சிட்டேன். அம்மாவுக்கு தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கு பூவு அதெல்லாம் நான் மாற்றி முடிச்சிட்டேங்க. காஞ்சி பூவெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு வச்சுருங்க, தண்ணி மாற்றி வச்சுருங்க, தினமும் தண்ணி மாற்றி வச்சுருங்க. அதே போல் நம்ம காமாட்சி அம்மனுக்கும் நான் பூ கட்டி வச்சுருந்தேன், அதையும் வச்சுட்டேங்க. நான் கலசம் வைப்பேன் பார்த்திங்களா, அதுவும் செவ்வாய் வெளியில் நான் வெத்தெல்லாம் மாற்றி வைப்பேன், அதையும் நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம முருகருக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுவேன். அதுக்கு ஃபுல்லாக ஈர துணி போட்டு தொடச்சிட்டு நம்ம இந்த ஸ்டார் கோலம் போட்டு சரவணா பவன் எழுதி வச்சுருப்போம் பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கேன், டவுட்டாக தான் அந்த வீடியோ பாருங்கள். சரவணா பவா போட்டுட்டு நான் தாம்பூலத்தட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போதும் போல் பச்சை அரிசி நெய்யும் மஞ்சளும் கலந்து அச்சதை மாதிரி ரெடி பண்ணி அதை பரப்பி வச்சுட்டேன். கூடவே 6 வெத்தலை நல்லா கழுவி தொடச்சிட்டு அந்த காம்பெல்லாம் நீக்கி வச்சுட்டேங்க. 6 வெத்தலை வச்சுருக்கேன். ஒரு வெத்தலைக்கும் ஒரு விளக்கு வைக்கிற போல் நம்ம வச்சிடணுங்க. நான் கூடவே ரெடி பண்ணிவிட்டு 6 விளக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி விளக்கேற்றதுக்கு முன்னாடி நம்ம வாசலில் ரெடி பண்ணிட்டு வந்துடணுங்க. நான் அதே போல் வெளியிலலாம் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு வெளியில் விளக்கெல்லாம் வச்சுட்டு நான் வந்துட்டேன். நம்ம துளசிக்கும் வச்சுட்டோங்க. இது காற்றுல அணியன்றதுனால நான் மூடி போட்டு வைக்கிறேன். பாருங்களேன், ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பூஜை ரூம்லேயும் பூவெலாம் போட்டு அலங்காரம் பண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்போதும் நான் முருகருக்கு ஏற்றும் போது பச்சை கலர் திரி போட்டு தாங்க ஏற்றுவேன், பஞ்சு திரி. நீங்கள் கிடைக்கலன்னா வெள்ளை திரியை கூட போடுங்க. ஏற்றிட்டு அதே போல் அந்த காம்பு உடச்சி வைப்போம் பார்த்திங்களா, அதுவும் ஒரு விளக்குக்குள்ளே போட்டு வச்சிடணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதே போல் பஞ்சபாத்திரம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தினமும் மாற்றங்க பஞ்சபாத்திரத்தில் தண்ணி கூட. அவ்வளோதாங்க. நம்ம முதல்ல எப்போதும் விநாயகருக்கு ஏற்றிட்டு குலதெய்வத்துக்கு ஏற்றிட்டு அப்புறம் அம்மன் வச்சுருந்தா நான் அவங்களுக்கும் ஏற்றிட்டு நம்ம நடுவீடு விளக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டு நம்ம முருகருக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேங்க. நான் எப்போதும் தினை மாவு தான் வைப்பேன். இன்றைக்கி செய்ய முடியலன்றதுனால நான் பால் பாயசம் தாங்க செஞ்சு வச்சுருக்கேன். எப்போதும் விளக்கு ஏற்றிட்டு கல்கண்டு போடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அதையும் போட்டிருக்கேன். இது ஊதுவத்தி கூட நான் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இது ஒரு 250 ரூபான்னு வாங்கியிருந்தாங்க நான். இது நம்ம அப்படியே வெளியே வச்சுனா எல்லா இடத்துலையும் அதோடய டெஸ்ட்டெல்லாம் பரவி இருக்கும். இதுக்குள்ளே வைக்கும் போது எல்லாம் அதுலேயே இருக்கும், நம்ம எடுத்துகிட்டு வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. நம்ம ஊதுவத்தி வச்சுட்டு சாம்பிராணி ஃபுல்லாக காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சு விடுங்க. கற்பூரமும் காமிச்சு முடிச்சுட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா நிம்மதியாக சாமி கும்பிடுங்க. நான் வேல்மாறல் படிப்பேங்க. ஒரு நாள் வேல்மாறல் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். நான் அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். எந்த அவசரம் இல்லாமல் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் பொறுமையாக பண்ணேங்க. குழந்தைங்கள வச்சுட்டு ஈவினிங் பண்ண முடியல, நான் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பண்ணுறேன். எப்படி பண்ணாலும் நம்ம எதுவும் சிம்பிளாக எந்த டைம் கிடைக்குதோ நீங்கள் பண்ணுங்க போதும். பாருங்கள், நான் நிம்மதியாக பொறுமையாக கும்பிட்டு முடிச்சுட்டேன். நான் சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் என்னோடய சேனலை பார்த்த உங்களுக்கு நன்றிங்க. நான் அடுத்த வீடியோவில் பெஸ்ட்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறை குறை எது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.